இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரண். 30 டேஸில் 50K ஏர்ன் பண்ண போகிறோம். அதில் இன்னைக்கு டே 10. மதுரையில் சித்திரை திருவிழா வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து வர 10 நாளில் மதுரையே களை கட்டும். அதே வைப்போடு நம்ம அப்படியே நம்ம கார் பண்ண கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு கார் செல்லூரில் தான். என்னடா காட்டின காரையே காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் வந்து பிளானில் இருக்கிறவங்க. பார்த்தீங்களா எங்களுக்கு ப்ளூ பைப் எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு தண்ணி வர நேரம்லாம் வந்து எப்போவுமே எடுத்து பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ தான் வைப்பு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே வெயில் நம்மளை போட்டு குதிலி மிஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு கார் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே. சரி அப்படியே செகண்ட் காருக்கு போனால் அங்கே மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இங்கே எப்போயுமே நிழல் கிடைக்கும்னு பார்த்தா இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. கோயிலுக்கு அழகே அந்த மரம் தான். இப்போது இந்த மரத்தையும் வெட்ட போகிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு பார்த்தா காரு படுபயங்கர கன்றாவியாக இருந்துச்சு. எல்லாம் கொட்டை கொட்டையாக இருந்துச்சு. இது போக மரத்தை வெட்டினதால வெயில் வேறு அடிக்குது அங்கே. சரி நம்ம காரை கிருட்டுன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க மரத்தை ஃபுல்லாகவே வெட்டி முடிச்சிட்டாங்க. அப்படியே பக்கத்தில் இருந்த இனோவா காரையை வந்து கம்ப்ளீட் பண்ணி கவரை போட்டு இன்னொரு கார் வந்து வெளியே போயிடுச்சு. ரிட்டர்ன் வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஐயர் பங்களா வந்துட்டோம். ஐயர் பங்களா எனக்கு ஸ்பெஷலாக பண்ணுறது என்னென்னா வந்து ஏரியா சொன்னால் தெரியாது. அந்த தூண் நம்பர் சொல்லிட்டா போதும், அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம தூண் நம்பர் 80 இருக்க கார் தான் பார்க்க போகிறோம். இது முந்தானத்து விட்ட கார். நல்லவன் எனக்கு கார் இருக்குது. அந்த காரையும் கிருட்டுன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு பக்கத்தில் இன்றைக்கி ஒரு கார்பெண்டர் அண்ணன் இருந்தார். அவர் என்ன நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு நம்ம ரெகுலராக போகிற ஜூஸ் கடைக்கு போய் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சொக்கிக்குள்ளே வந்தோம். இந்த கஸ்டமரும் வந்து முந்தானத்து கட்டானவங்க தான். கார் நல்லா வெயிலே இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அங்கே வச்சு அந்த காரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எலெக்ஷன் டே. நம்மளும் போய் ஓட்டு போட போனோம். அதனால் வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க்கு கிடையாது. நான் போய் ஜனநாயக கடமையை செஞ்சுட்டேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லென்த்தாக போகுது. ஏர்னிங்ஸ் அப்டேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.